நூறுக்கு நூறு பொய்யான கேள்விகளை கொடுத்தொடுத்து பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் வித்தைகள் இனி எதுவும் எடுபடாது என்றும் அத்தனையும் பித்தலாட்டம் எனவும் திமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நூற்றுக்கு நூறு பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் எடுபடாது என திமுக தெரிவித்திருக்கின்றது. இன்று திமுகவை பார்த்து 100 கேள்விகளை கேட்கிறீர்கள், அத்தனையும் பித்தலாட்டும். ஆனால் 10 ஆண்டு காலத்தில் பாஜக என்ன சாதனை செய்தது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா என கேள்வி கேட்டதற்கு ஒரு முறை கூட பதில் சொல்லவில்லை என்று திமுக சார்பில் காட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக மக்களுக்கு தந்த 505 வாக்குறுதிகள், இவற்றில் உங்கள் கணக்குப்படி 43 வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, வாதத்திற்காக ஒப்புக்கொள்கிறோம் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நிலையில், ஆனால் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 505 இந்த 43 தவிர உங்கள் கணக்குப்படி எஞ்சியவை 462 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டன அல்லவா என்றும் திமுக சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் மீதம் இருக்கக்கூடிய 43 கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது மத்திய பாஜக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவரை எத்தனை நிறைவேற்றியிருக்கிறீர்கள், அதை உங்களால் வெளிப்படையாக கூற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். கடந்த டிசம்பரில் சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலே பெய்த வரலாறு காணாத மழை, புயல், வெள்ளத்தின் காரணமாக உயிர் உடைமைகளை இழந்து பரிதவித்து நின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட எத்தனை முறை கோரிக்கை வைத்தோம், ஒப்புக்காக வேணும் ஒரே ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூட கூறவில்லையே என்றும் திமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து உங்கள் பொறுத்தவரையிலே நீங்கள் இந்தியா முழுவதற்கும் பிரதமர், குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உதவ வேண்டியவர் அல்லவா நீங்கள் என்றும் பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்திற்கு மட்டும் உதவினர்களே, குஜராத் இந்தியாவில் இருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா, வெளிநாட்டில் உள்ளதா என்றும் திமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஏன் நிவாரண உதவி வழங்கவில்லை என்றும், எனவே பாஜக அரசு இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதையும் வெளியிட வேண்டும் எனவும் திமுக சார்பில் குரல் எழுப்பப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.